பிரைஸ்லாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க டாபிக் வந்து சத்தியம். நம்மளே நிரூபிச்சுக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற முதல் ஆயுதம் என்னென்னா சத்தியம். நம்மளை யாரும் நம்பலையா, உடனே அம்மா மேலே சத்தியம், அப்பா மேலே சத்தியம், பிள்ளை மேலே சத்தியம், அது மேலே சத்தியம். இது விட்ட இப்போ எல்லாம் என்னென்னா மேக்ஸிமம் பைபிள் மேலே தான் அநேக பேர் சத்தியம் பண்ணுறாங்க. பைபிள் மேலே சத்தியமாக நான் பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணலன்னு சொல்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம இந்த மாதிரி சத்தியம்லாம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் படிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் 34, 35, 36. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. தலை மேலே சத்தியம் பண்ண வேணாம்னு சொல்கிறாரு. வானத்து மேலே, பூமி மேலே, இது மேலேயுமே நம்ம சத்தியம் பண்ண வேணான்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா இல்லையா, நம்ம உண்மையதான் பேசுகிறோமா இல்லையான்னு ஆவியானவருக்கு தெரியும்ல. நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ப வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் இனிமேல் தயவு செஞ்சு யாரும் சத்தியம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார்.